இந்த ப்ரெஸ் மீட் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் ரொம்ப ஷார்ட்டாக ஐ வாண்ட் டு மேக் அ வெரி ப்ரீஃப் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போவும் ஃப்ளூயிடாக இருக்குது. யாருக்கிட்டேயுமே ஒரு நிலையான ஒரு கொள்கை இருக்கோ, நிலைப்பாடு இருக்கோ, தெளிவான சிந்தனை இருக்கா, இல்லை நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அதில் மாற்றங்கள் வரலாம், தவறில்லை. ஆனால் அது மாற்றங்கள் வரும்போது நாம் எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணிக்கிறோன்றது மிக மிக அவசியம். ஏன் பதவி மோகமாக மக்களுக்கு சேவை செய்யணுன்றதில் இந்த அவசரமும் அது கூட கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். அதில் இருந்தாலாவது பரவாயில்ல. இந்த கூட்டணியில் இரு, இல்லை அந்த கூட்டணிக்கு போ, இல்லை இங்கே மாற்று அங்கே மாற்று, பிரிஞ்சு போ, திரும்பி வா, உள்கட்சிக்குள்ளேயே தடை, என்னென்னமோ நம்ம கேள்விப்படும்போது வருத்தமாக தான் இருக்குது. என்னையே கேட்குறாங்க, ஏன் கார்த்திக் உங்களுக்கு பாலிடிக்ஸ் வேண்டாப்பா, நமக்கே இந்த தலைவலின்ட்டு எல்லாருமே ஒதுங்கிட்டா பதவிக்கு அப்போது வரணுன்னு நினைக்கும் நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே ஒதுங்கிட்டா அப்போ அங்கே யார் இருப்பா? ஒரு புரட்சி வெடிக்கும். எப்பொழுது ஊழல் பெருகுதோ நம்ம நாட்டில் ஒரு புரட்சி வெடிக்கும். அது நம்மளுடைய ஜனநாயக உரிமை. அது தட் இஸ் வை வி ஆர் a republic. We have the right, and the right is vested with the people of this country. நாங்கள் பேசும்போது டிஎம்கேயோட அவங்களும் பேசும்போது, அதாவது மீடியேட் பண்ணிகிட்டு இருந்தவர்கள் பொதுவான நண்பர்கள், நல்ல எண்ணத்தோடு தான். இடையில் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆனதும் உங்களுக்கு தெரியும். நான் பாதி வழியில் திரும்பி வந்ததும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு கட்சியில் என்ன ஒரு ப்ராசஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்கன்னா அதை தெளிவாக சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட். ரெண்டாவது அதை கன்வேயும் பண்ணணும். தட் இஸ் கம்யூனிகேஷன். முதல்ல ஆதரவு கொடுக்கணும், அதுக்கப்புறம் கூட்டணின்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தொகுதி என்னன்னு கேட்கணும், அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற தொகுதியை நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் நான் கொடுக்குறத வாங்கிட்டு போனால் இதுன்னு கூட்டணியா? வியாபாரம், அடக்குமுறை, சர்வாதிகாரம். நாம் அடிமை அல்ல. நாங்கள் தமிழக மக்களோ எங்கள் கட்சியை சார்ந்தவர்களோ யாருமே இங்கே யாருக்கும் அடிமைகள் அல்ல. நான் இதை கொஞ்சம் வருத்தத்தோடு தான் சொல்கிறேன். ஏன்னா எலெக்ஷனில் தனியாக கூட நிற்கலாம், தன்மானத்தை இழக்காமல். நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க, எந்த ஒரு கொள்கைக்காக நிற்கிறீங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும், நாங்கள் சொல்வதை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். அது எலெக்ஷனில் தனியாக நின்று தோத்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு கூட்டணி தேவையில்லை. 125 வருஷம் ஆச்சு ஒரு கட்சி ஆரம்பித்து, அவங்களுக்கு 41 இடம் தானே. எங்களுடைய ஸ்ட்ரென்த் எங்களுக்கு தெரியும். நான் எல்லா தலைவர்களையும் மதிப்பவன், பெரியவர்களை மதிப்பவன். எந்த தலைமையை பற்றியும் இண்டிவிஜுவலாக நான் விமர்சனம் செய்ய மாட்டேன். எங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த்தை மீறி இந்த எலெக்ஷனில் நாங்கள் போக போகிறதில்லை. அதற்கான நேரமும் இல்லை, அதற்கான அவகாசமும் இல்லை. அந்த வருத்தத்தில் தான் நான் சொன்னேன் 2 மாதம் வேஸ்ட்டாக போச்சுன்னு. ஏன்னா நாங்கள் 2 மாதத்தில் நிறைய செஞ்சுருக்க முடியும். அது என்னென்னா மக்கள்கிட்ட போய் பல விஷயங்களை சொல்லியிருக்க முடியும், மேடை அரங்கேற்றி இருக்க முடியும், எங்களுடைய எண்ணங்களை அது பிரதிபலிச்சிருக்கும். ஸோ இப்போது நேரம் குறைவாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, கொஞ்சம் இல்லை, உண்மையிலேயே ஃபார்முலா 1 ரேஸ் கார் மாதிரி நாங்கள் இப்போ we have to work and we are. ஸோ இப்போதைய சூழ்நிலை, நாடாளுமன்ற மக்கள் கட்சி 30 தொகுதிகளை we have selected to contest. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன நம்ம சகோதரர்கள் கூட கேட்டாங்க,
என்ன நீங்கள் வந்து யாருக்கும் அகெயின்ஸ்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேறீங்களேன்னு. ஐ சார் யாருக்கும் அகெயின்ஸ்டாக ஸ்டேட்மெண்ட் இல்லை. செயல்பாடுகளில் குறை இருந்தால் அதை சுட்டி காட்டுவோம் தேர்தலின் பிரச்சாரத்தின் போது அப்படின்னு சொன்னேன். தனி நபரையோ ஒரு பர்சனை எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த கார்த்திகை சம்பந்தப்பட்டவர்களோ நாடாளுமன்ற கட்சியை சம்பந்தப்பட்டவர்களோ செய்ய மாட்டார்கள். அந்த டிசிப்ளின் இருக்கு. இந்த எலெக்ஷன் ஒரு பிரின்சிபல்டு எலெக்ஷனாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். கூட்டணி எதுவும் அமையவில்லைன்னா டெஃபினட்டாக 25 தொகுதியில் நாங்கள் நிற்போம். ஏன்னா இப்பவும் பேசிகிட்டு இருக்காங்க சில பேர். நாங்களும் மரியாதை கொடுத்து வைத்திருக்கிறோம், நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பட் இப்போதைய அதனால தான் சொன்னேன், இன்னும் ஃப்ளூயிடாக இருக்கணும். இப்போதைய நிலவரம் இந்த நிமிடம் வரை just wanted to show 25 தொகுதி we have selected and kept. நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறது மட்டுமே will just read it out. திருநெல்வேலி, பாழங்கோட்டை, நாங்குநேரி, கடையநல்லூர், சங்கரன் கோவில், ராதாபுரம், தென்காசி, வாசுதேவநல்லூர், அம்பாசமுத்திரம், ஆலங்குளம். goes on. உங்களுக்கு படிக்கணுமா? shall I give a print? படிக்கவா? alright. உசிலம்பட்டி of course. சிவகாசி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், திருச்சுழி, அருப்புக்கோட்டை, ராஜபாளையம். alright. There we go. Then திருவாடனை, முதுகுளத்தூர், ராமநாதபுரம், போதிநாயக்கனூர், ஆண்டிப்பட்டி, கம்பம். சென்னையிலையும் இருக்குது எங்கள் விங். ராயபுரம், மேலப்போ we have. சம்மருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு உதகமண்டலத்துலேயும் சரி. So it is coming to that. So this is our first and foremost list. நீங்கள் அதை தெளிவாக கேளுங்க தயவு செஞ்சு. இந்த டப்புன்னு ஒன்று இருக்கு, அது பண்ணுற வேலை 500 கோடி 1500 கோடி இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நீங்கள் கூட்டணிக்கு எவ்வளோ கேட்குறீங்கன்னு பயந்துட்டேன். கேள்வி கேட்டில்லை, அவங்கெல்லாம் பேசினதை பார்த்து. ஏன்னா அப்படி இதெல்லாம் நடக்குதா? இவ்வளோ பெரிய தொகையெல்லாம்? அட சுவாமி, நீங்கள் இதை போய் மக்கள்கிட்ட கொடுத்தா வாட்டி நீங்கள் தான்ப்பா ஜெயிப்பீங்க. இவ்வளோ காசை டேங்கர்லேயும் ட்ரக்லேயும் ஏன் அடைச்சி வச்சுருக்கீங்க? இல்லை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கீங்க? ஆண்டவா, அதான் நான் ஏற்கனவே சொல்லுவேன், இயற்கை வளம் செழிக்கும் நம்முடைய நாடு. இந்தியாவே சொல்லுவேன், தமிழ்நாடு குறிப்பாக சொல்லுவேன். மக்கள் நல்ல கூட்டணிங்க இல்லைங்க. நோ 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 அங்கேயே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனை தேடிப்பாங்களோன்னு எனக்கு தெரியல. இல்லை திங் இஸ் ஐம் ஜஸ்ட் இட்ஸ் ஆன் அ லைட்டர் நோட். அங்கே எல்லாருமே எனக்கு ரொம்ப நான் மரியாதை வைத்திருக்கும் தலைவர்கள். ஆனால் கூப்பிடல, அவங்களும் கூப்பிடல, நாங்களும் போகலை. அது ஃபேக்ட். இந்த 25 தொகுதியில் நாங்கள் நிற்கிறோம்ல, மீதி இருக்கிற தொகுதிகளில் we will not be standing. கரெக்ட்? அதில் பிற கட்சிகளில் நல்லவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட் இருந்தால் அவங்க அழைக்காமலே அவங்களுக்கு போய் நான் பிரச்சாரம் செய்வேன், எந்த கட்சியாக இருந்தாலும். ஏன்னா நல்லவங்க அசம்பிளிக்கு வரணும். கட்சிங்கிறது நீங்கள் தனியாக நடத்திக்கோங்க. பட் when you go to the assembly, அது நம்ம டெம்பிள். கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் சொல்கிறேன். நீங்கள் வராதுக்கு முன்னாடி நம்மளுடைய தொண்டர்கள் வந்து ஒரு திமுக எதிரான ஒரு கோஷம் எழுப்பினாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, தனித்து நிற்கணும்னு ஓட்டுகளை பிரிக்கணும்னு சொல்லி திமுக தரப்பில் வலியுறுத்தினாலும் அவங்க சொல்லியிருக்காங்க, கோஷம் விட்டாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் கோஷம் விட்டு? உங்கள் பின்னாடி ரொம்ப கூட யார்ப்பா? தமிழக கோஷம் இல்லை. இப்போதானே வெளியில நீங்கள் வராதுன்னா 5 நிமிஷம் முன்னாடி கோஷங்கள் போட்டாங்க, திமுக தரப்பு எங்களை தனியாக நிற்க சொல்லிட்டு. ஆஹா, பாருங்க, இப்படி தான் கிளப்பி விட்றீங்களா? அதை வன்மையாக கண்டிக்கிறேன், மறுக்கிறேன். அவங்கள வச்சுட்டு யார் சொல்லியிருந்தாலும் அவங்க அடுத்த நிமிஷம் கட்சியில் இருக்க மாட்டாங்க. இம்மிடியட் ஆக்ஷன். நீங்கள் சொன்ன அந்த சம்பவம் நான் நம்புகிறேன் நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சொல்கிறேன், நான் வெளியே போன ஃபஸ்ட்டு ஆக்ஷன்
அவங்க கட்சியில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா தட் சச் அ ஃபால்ஸ் அப்சல்யூட்லி ரெடிகுலஸ் ஐடியா. நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன், அப்படி ஒன்று இருந்தால் ஏங்க அதான் சொன்னேன், எவ்வளோ ஒன்று அது தெளிவாக சொல்லிவிடுங்கன்னு. அதான் இந்த மாதிரி தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நல்ல வேளை கேட்டிங்க, ஐ அப்ரிஷியேட் யூ ஃபார் தேட். கேட்டிங்க, நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் தயவுசெய்து எங்கே காற்றுல கூட என் காதில் வராது. என் முன்னாடி தைரியமாக இது யாரும் சொல்லவும் முடியாது. என் கட்சியில் நான் அப்படி ஒரு டிசிப்ளின் வச்சுருக்கேன். சில பார்க்காத முகங்களை ரொம்ப நாள் கழித்து நான் இப்போ வண்டியில் வரும்போது பார்த்தேன். ரொம்ப நாளாக கட்சிக்கே வரல, அவங்க மீட்டிங்க்கும் வரல, நான் அழைக்கவும் இல்லை. மேபி அவங்க கத்தியிருக்கலாம்.